வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வெயிலுக்கு நல்ல இதமான ஒரு கோல்டு காஃபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு காஃபி ஷாப் போயிட்டு ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு நம்ம கோல்டு காஃபி வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு குடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். Akshya சாக்லேட் சிரப் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த சாக்லேட் சிரப் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இது சாக்லேட் சிரப் இல்லைனாலும் இந்த கோல்டு காஃபி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக கிளாஸ் டெக்கரேட் பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் பார்க்கறதுக்கு கடையில் கொடுக்குற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இதை சேர்க்குறோம். கிளாஸை சுற்றி ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு போய் கிளாஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு 30 செகண்டுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். நமக்கு வந்து அது பவுடர் ஆகணும். ஃபுல்லாக அடிக்காமல் நம்ம கொஞ்சம் விட்டு விட்டவே அடிச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சு காஃபி தூளும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பவுடராக இருக்கு பாருங்கள். இப்போ அதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கரையிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கரைஞ்சி லிக்விடாக இருக்கு பாருங்கள் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் விட்டு பல்ஸ் மோடில் நம்ம விட்டு தான் அரைக்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அரைச்சிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணி ஒரு 3-4 தடவை இது மாதிரி கலந்து விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எப்பயுமே விட்டு தாங்க அரைக்கணும். இதுக்கு நமக்கு வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு ஸ்மூத்தாக வரணும். நான் ஒரு 3-4 தடவை போட்டு அரைச்சேன். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது பாருங்கள் நமக்கு. அதனால நம்ம வீட்டில் இருக்க விஸ்கு அப்படின்னா ஃபோர்க் வச்சுட்டு இதை மாதிரி மிக்சி ஜாரில் ஒரே பக்கமாகவே நம்ம நல்லா அடிக்கணும். அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் ஆச்சுங்க. ஒரே பக்கமாக அடித்தோம்னா நமக்கு வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாக க்ரீமியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதை மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ நமக்கு காஃபி க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸில் நம்ம வந்து சாக்லேட் சிரப் ஊற்றி எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் அது நல்லா ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இப்போ நல்லா செட் ஆகிட்டு பாருங்க கிளாஸில். இப்போ நான் ஒரு 3 ஐஸ் கியூப் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த காஃபி க்ரீமை வந்து இந்த கிளாஸுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க அளவு பார்த்திங்கன்னா 2 கிளாஸ்க்கு பரிமாறலாங்க. நம்ம காய்ச்சி ஆற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு ஆன பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்தோடனே நமக்கு கீழே அந்த காஃபி க்ரீம் போட்டிருந்தோம்ல, அங்கே பால் சேர்த்தோடனே அது எல்லாமே நமக்கு மேலே வந்துடும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மேலே கொஞ்சம் நம்ம காஃபி தூள் தூவிடலாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.